கரெக்டு. இது பழசு 4 இருக்குது. போடச்சல்லவா? ஒவ்வொருக்கு இப்படியே ஃப்ரிட்ஜ் போடச்சல்லவா? வேண்டாம். ரோட்டில் வேலை எல்லாம் நடக்குது. அது நான் இப்போ உங்களுக்கு ஒருத்தரை காட்டியேன். அவ கண்ணை மூடாமல் பார்த்துக்கோங்க. அப்படி நான் இந்த இடத்துக்கு வந்து ஈந்தத்திலிருந்து என்னையே பார்த்து கொண்டுச்சு ஒரு ஜீவன், அதோட பக்கத்தில் இன்னொரு ஜீவன். தலைவர் அண்ணாடி நம்ம வந்து ஸ்ரீலங்காவில் போட்டு விடு. தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் டிரைவர் முன்னே பள்ளி வந்து இருக்கு. மஸ்ஜித் சரியாக இந்த ஊரை பார்த்துட்டு சொன்னா இங்கேருந்து பார்த்தாலே சரியாக மன்னார் மாதிரியே தான் விளங்கியது. சொன்னால் இந்த ஊர் அப்படியே இது சேரியது மன்னாரோட. இப்போ நான் வார வழியில எல்லாம் இருந்த மரங்கள் இருந்த தாவரங்கள் எல்லாம் எப்படின்னு சொன்னால் மன்னார் சைடில் எல்லாம் மிரிச்சு எப்படி தாவரமோ அதே மாதிரி தாவரங்கள் தான் இந்த சைடில் மிரிச்சு. ரெண்டும் ஒரே பூமி மாதிரி தான் மிரிச்சது. பார்க்கவும் கொஞ்சம் தூரம் போயிட்டு இது இப்போ பஸ்ஸில் பார்த்த விஷயங்கள் இறங்கி போய்ட்டு பார்க்கும் அங்கே இந்திய சுவாரஸ்யமான விஷயங்கள் மிரிச்சு அப்படின்னு. ராமேஸ்வரம் வந்துட்டேன். ராமேஸ்வரம் வந்து இறங்கி இதான் பஸ் ஸ்டாண்ட் ராமேஸ்வரத்தில். இப்போ நான் வந்து இறங்கிடுச்சு சரியாக 1:40 வந்து பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டேன். 1:40 இப்படி பார்ப்போம். முன்னே போய்த்து கோயிலும் கொஞ்சம் போய்த்துட்டு அங்கேருந்து இப்போவே நாங்கள் தனுஷ்கோடிக்கு போனோம்னா தான் 6 மணிக்கு இல்லாட்டி 4 மணிக்கு அப்படியும் லாஸ்ட் பஸ் இருந்துச்சு தனுஷ்கோடியில் இருந்து. அதில் திருமைகளுக்கு வரத்துக்கு ஏலும் ஒன்று கோயிலுக்கு போய்த்துட்டு அதோட தனுஷ்கோடிக்கு போகும். இங்கே ஏரியா ஃபுல்லாகவே இங்கே சுற்றுலாவை மையப்படுத்தி தான் இருந்துச்சு. காரணம் என்ன சொன்னா தனுஷ்கோடிக்கு மக்கள் போகிறது வாரதுமா இருந்துச்சு. அப்படின்றதால தனுஷ்கோடி இப்போ பெரிய ஒரு சுற்றுலா தலமாக மாறிக்கொண்டு வராங்க. இப்போ ராமேஸ்வரத்துக்கிட்ட போனோம். ராமேஸ்வரத்துக்கிட்ட போய்த்துட்டு இப்போ திரும்ப வந்தேன்னா பாம்பனில் பள்ளிவாசலில் தொழுதுட்டு அப்படி போவோம் அப்படின்னு சொல்லிட்டான். அப்படி அங்கே போனேன்னு சொன்னால் திரும்ப அசரும் இல்லை லொஹரும் இல்லாமல் போய்த்துரும். அதுக்கு தான் கொஞ்சம் தூரம் இங்கே வந்து திரும்ப 10-12 கிலோமீட்டர் பார்த்துட்டு அப்படியே போவோம்னு சொல்லி தொழுதுட்டு அப்படியே திண்டுட்டு அப்படியே போவோம் அப்படின்னு சொல்லி. இந்த ஏரியாவில் இருந்துச்சு வீடெல்லாம் பாருங்கள் சும்மா ஜாயாக இருந்துச்சு. இது முன்னே தான் நான் பள்ளி இருந்துச்சு. இது நான் அப்படியே போய்த்து பள்ளி போய்த்து நீங்கள் இங்கிருந்தாலும் அவன் உங்களுடனே இருக்கிறான், நீங்கள் செய்பவற்றை இறைவன் பார்க்கிறான். இறைவன் பார்த்து கொண்டு இருந்துச்சேன்றதால தான் இது தொழுவத்துக்கு போகிறது. இங்கே ஒவ்வொரு ரூட்லேயும் ஒவ்வொரு டிசைனையும் பாருங்க. அதோட ஒவ்வொரு ரூட்லேயும் பேர் அடிச்சிச்சு. ஃபாத்திமா, மன்சில், வா சட்டப்படி ஏரியா வந்தா சும்மாலாம் ஃபுல்லாக இருந்துச்சு இந்த ஏரியா. இந்த ஏரியாவில் இப்படி பள்ளி வந்துருச்சு. ஸ்ரீ தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். குடிசைகள் இப்போ லோஹரையும் அசரையும் சேர்த்து தொழுதுட்டு இது இப்படி இங்கேருந்து நான் வெளியாகி இப்போ 2:50 இப்போ இங்கேருந்து அப்படி இது திண்டுட்டு அப்படி தான் பயணம் பண்ணி. இந்த ஏரியாவில் இருக்குது ஸ்ட்ரக்சர் ஒன்று ஓடு எடுத்து இருக்குது மாதிரியா. இப்படி லெஃப்டாக ரைட்டு பாருண்ணா அந்த ஏரியா. விஸ்மி ஹோட்டல்னு சொல்லி ஒரு ஹோட்டல் ஒன்று இருந்துச்சு. அவங்க சாப்பாடு நல்லம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்போ அங்கேக்கு நான் போய்த்து திண்டுட்டு சாப்பிடலாம். அப்படியே ராமேஸ்வரம் போய்த்து கோயிலை போய்த்துட்டு அப்படியே தனுஷ்கோடிக்கு போகணும். தனுஷ்கோடியிலையும் சாலாம் சன்செட் ஆகி இதை பார்த்துட்டு அங்கேருந்து வர மாதிரி ஐடியா பண்ணணும். வெஹிக்கல் இருச்சு மோதரியா நான் ரெண்டலுக்கு பைக் கொண்டு பார்த்தேன். ஆனால் இன்னும் ஒன்று அமையலை. பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. கடை மூடி ஆச்சு. ஐலாப்பூ கடை திறந்து நாட்டுக்கோழி, வத்தல், குடல், சிக்கன், மீன்
இது மட்டன் போன்லெஸ். அதன் இது மட்டன் போன்லெஸ், எலும்பு கிடையாது. எவ்வளோ வாங்கினது வந்து மட்டன் சாப்பாடு 250. 250. அதெல்லாம் முடிஞ்சு காரம் முடிஞ்சா தலைக்கறி. நாட்டுக்கோழி சாப்பாடு இல்லை, மட்டன் சாப்பாடு. மட்டன் சாப்பாடு. மட்டன் சாப்பாடு. மட்டன் சாப்பாடு எடுத்து வச்சு மட்டன் சாப்பாடை செஞ்சுட்டு சுக்கு சாச்சா கொடுத்துருக்கேன். ஆனால் சுக்கு திரியும் சைடில் அடைச்சி. இதில் எடுத்துருச்சு நான் வந்து என்ன டிஷ் என்னன்னா சாப்பாடு கேட்டுருச்சு, மட்டன் சாப்பாடு கேட்டுருச்சு. பார்க்கலாகி அதுதான் கொஞ்சம் சும்மா அந்த திக்னஸாக இருந்தது. ரைட்டு. பிஸ்மில்லா. பசி எனக்கு கொலை பசியா. இங்கே இப்படி சாப்பாடு அடிச்சுட்டு இப்படி நான் போகிறேங்க எங்கன்னு சொன்னால் ராமேஸ்வரம். இது நான் இப்போ இருந்துச்சு பாம்பன் பிரிட்ஜு பக்கத்தில் இருந்துச்சு. இப்படியே ராமேஸ்வரம் போகணும். ராமேஸ்வரம் வைத்துட்டு தனுஷ்கோடிக்கு வைத்துட்டு கொடிமண்டா இன்றைக்கு இங்கேருந்து வந்துடும், திரும்ப ராம்நாடு வந்துடணும். பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். பகலைக்கு சாப்பாடை முடிச்சுட்டு இது இப்போ தான் போகிற ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு அங்கேருந்து தனுஷ்கோடிக்கு அப்படியே போகிறதுக்கு எதுவும் அப்படியே போய்த்துருவோம். இதை நான் 3 தடவை 4 தடவை சொல்லிட்டு இருந்தாலும் திரும்ப அதே செலவாகிட்டு அவனுக்கு இங்கே இருந்துச்சு. இங்கே சேம் லைக் அண்ட் ஈஸ்டர்ன் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான். அடுத்து இன்னொரு ஃபீல் ஆகி அப்படின்னு சொன்னால் இங்கே மன்னார் மாதிரி ஒரு ஃபீல் ஆகி